ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அற்புதர் இயேசு டிவியிலேருந்து திரும்பியும் உங்களோட நெல்சன். ஃப்ரெண்ட்ஸ், அற்புதர் இயேசு டிவி உங்களோட டிவின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த அற்புதர் இயேசு டிவி மூலியமாக நாங்கள் 24 மணி நேரமும் ஒவ்வொரு சர்ச்சுக்கும் போய் நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பல நிகழ்ச்சிகளை ஷூட் பண்ணி உங்களோட வீட்டுக்கு நாங்கள் கொண்டு வரோம். நான் எப்போவுமே சொல்கிறது தான், அற்புதர் இயேசு டிவி தொடர வேணும்னா இது உங்களோட காணிக்கையால் தான் நம்ம தொடர முடியும். அற்புதர் இயேசு டிவிக்கு கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவையும் உங்களுக்கே தெரியும், இது நீங்கள் கடவுளுக்கு கொடுக்குற காணிக்கை. உங்களோட காணிக்கை மூலியமாக அற்புதர் இயேசு டிவி லட்சக்கணக்கான வீடுங்களுக்கு, ஒவ்வொரு தரோட உள்ளே இருக்கிற ஆன்மாவுக்கும், ஒவ்வொரு நபருக்கும் ஆன்மீகத்தில் இன்னும் வளர இயேசு ஆண்டவரோட பெயரால் நாங்கள் இந்த டிவி நீங்கள் கொடுக்குற காணிக்கை இதுக்காக தான். இதன் மூலியமாக நீங்கள் கொடுக்குற காணிக்கை மூலியமாக பல லட்சக்கணக்கான பேரோட வீடுங்களில் பாட்டு, கிறிஸ்துவ பாட்டு, கிறிஸ்துவ படங்க, கிறிஸ்துவ செய்திகள் போன்ற பல நிகழ்ச்சிகளை நாங்கள் 24 மணி நேரமும் கொண்டு வரோம். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவையும் நாங்கள் வீணாக்கிறது இல்லை. ஒவ்வொரு ரூபாவையும் நாங்கள் சேர்த்து வச்சு நாங்கள் மாதமாக நாங்கள் கேபிள் வாடகையும் சரி, எங்களோட ரூம் ரெண்ட்டும் சரி, பல செலவுகளை நீங்கள் கொடுக்குற காணிக்கையில் தான் நாங்கள் செலவு பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கே தெரியும், எத்தனையோ கத்தோலிக்க, எத்தனையோ கிறிஸ்துவ சேனல்கள் இருந்தாலும் எல்லாரும் என்னை போல தான் மாதம் ஒவ்வொரு நாளும் கேட்டுட்டு இருக்காங்க. அதே போல தான் இந்த டிவி ஊழியத்தை வளர்க்கவும் தொடரவும் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க, இந்த டிவிக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, நெல்சனுக்கு இல்லை. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவும் உங்களோட குடும்பத்திற்கும், நீங்கள் செய்கிற தொழிலுக்கும், உங்களோட வளர்ச்சிக்கும், நீங்கள் ஆண்டவரோட வேலையில் பங்கு எடுக்கும்போது கண்டிப்பாக ஆசீர்வாதம் வரும். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டும் இல்லை, இது செய்கிற ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக வரும். ஸோ அற்புதர் இயேசு டிவிக்கு முந்தின வரைக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ண பாருங்கள். இது உங்களோட டிவி. இந்த டிவிக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். மணி ஆர்டர், பேங்க் மற்றும் நீங்கள் சப்போஸ் வர முடியலன்னா கால் பண்ணுங்கள், நாங்கள் வாங்கிக்கிறோம். ஆனால் உங்களோட காணிக்கையில் தான் அற்புதர் இயேசு டிவி தொடர்ந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஏன்னா இதுதான் உண்மை. ஸோ உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவி சார்பாக நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமது அற்புதர் இயேசு டிவியில் ஒளிபரப்பாகும் எழுச்சியூட்டும் இறை செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும், இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும், இந்த பணி எந்த தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும், தேவைகள் சந்திக்கப்படவும் உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள்: பேங்க் டீடைல்ஸ், பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நேம் ஜீசஸ் ஹெல்ப்ஸ், அக்கவுண்ட் நம்பர் 803310000196, பேங்க் நேம் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் பிரான்ச் வாஷர்மேன் பெட். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நேம் நெல்சன் ஆண்டனி எல், பேங்க் நேம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 300787565665, IFSC கோட் SBI N 0001794, பிரான்ச் நியூ வாஷர்மேன் பெட். அட்ரஸ் ஃபார் மணி ஆர்டர், DD and check. அற்புதர் இயேசு டிவி, 56/11 ஆவூர் முத்தையா ஸ்ட்ரீட், நியூ வாஷர்மேன் பெட், சென்னை 81. Contact numbers 8148912933, 9789866627 and 9790721603. Email ID
nelson@gmail.com. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மணிக்கிட்ட வருது, ஏன் இன்னும் ஆளை காணோம்? இவ்வளோ நேரம் கழிச்சு வராரு. வந்துட்டீங்களா? ஏன் இவ்வளோ லேட்டு? ஆஃபீஸில் நிறைய வேலை, இந்த டயர்டில் நல்லா தூங்கிட்டேன், அதான் லேட்டு. அது சரி, நம்ம மகன் ஆரோக்கியம் வந்துட்டானா? ஆரோக்கியம் வந்து சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குறாங்க. அடாடாடாடாடா, இன்னைக்கு மழை கொட்டோன்னு கொட்ட போகுது போ. எப்போ பார்த்தாலும் அவனை கரைச்சி கொட்டுறது தான் வேலை. பார்த்துட்டே இருங்க, கடவுள் ஒரு நாள் அவனை நல்லா மாற்றுவார், நல்ல பிள்ளையாக வருவான். நம்ம ஜெபம் ஒரு நாள் வீண் போகாது. நம்ம பையன் மனசு மாறத்துக்கு நம்ம ஜபந்தான் பண்ணணும். நம்ம சேர்ந்து ஜெபிப்போம், வெற்றியை காணுவோம். ஒரே போர் அடிக்குதே, சரி கொஞ்ச நேரம் டிவி பார்ப்போம். நாம் எதிர்பார்க்குற சேனல் எதுவும் டிவியில் போடுற மாட்டானே, கேபிள்காரன் கூட நம்ம நிலைமை புரிய மாட்டுது. சரி கொஞ்ச நேரம் தூங்குவோம். ஏய் ஆரோக்கியம், என்னப்பா ஜபம் பண்ணிட்டு போடுறா. அட இருப்பா பண்றேன். டேய் ஜெபிச்சிட்டியா? அட என்னப்பா சும்மா நோய் 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 பண்றப்பா. பிதாசுதன் பரிசுத்தாவின் பரலோகத்திலே பிதாசுதன் பரிசுத்த ஆமீன். ஆரோக்கியம் ஆரோக்கியம். அட என்னப்பா ஜபதான் பண்ணிட்டலப்பா. குரல் மட்டும் எடுத்து பெருசு தூங்கிடுச்சு போல. சை ஆரோக்கியம் ஆரோக்கியம். அட யாருப்பா அது ராத்திரி நேரத்தில் குரல் மட்டும் கேட்குது, ஆளை காணோம். நைட்டு நேரத்தில் பீதியை கிளப்பிக்கின்னு. நீ சொன்ன ஜபத்தை மீண்டும் சொல்லு. நான் சொன்ன ஜபமா? சின்ன வயசுல அதான் சொல்லின்னு இருக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. அட ராத்திரி நேரத்தில் நீங்க யாருப்பா? காத்து கருப்பு ஏதாவது வரும்னு பயத்துல தனியா படுத்துக்கிற ரூம்ல ராத்திரி நேரத்தில் சொல்ல பண்றீங்க. இதனுடைய அர்த்தம் உனக்கு புரிகிறதா? அர்த்தமா? சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்க, நான் அப்படியே பண்றேன். இதுல என்ன இருக்குது? அட ராத்திரி நேரத்தில் நீங்க யாருப்பா? சுத்தி புத்தி பார்த்தாலும் ஆளை காணோம். அட உன் வயது என்ன? அட திருப்பியும் பாரு முதல்ல இருந்து. வயதை தெரிஞ்ச குடும்பாட்டியா வாங்கி கொடுக்க போறீங்க எனக்கு? சும்மா வயது அதுன்னு குரல் மட்டும் வருது. அப்படியானால் இத்தனை காலம் அர்த்தம் தெரியாதான் சொல்லி கொண்டிருந்தாய்? அர்த்தமா? எங்க அப்பா அம்மா அர்த்தம் தெரிஞ்சு சொல்ல, இவ்வளவு ஏன் இங்க இருக்கிறவங்க யாரும் அர்த்தம் தெரிஞ்சு சொல்ற மாதிரி எனக்கு தெரியலையே. நான் தான்னா நான் கடவுள் ஆரியாவா சொன்னனே தெரிஞ்சுக்கிறதுக்கு? அட யாருப்பா நீ? நான் தான் உன்னை படைத்து வழிநடத்தும் சர்வவல்ல தேவன். சர்வவல்ல தேவனா? எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க ராத்திரி நேரத்துல? சும்மா வேலையை பாருங்கடா போயிட்டு. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நானே. நீ ஜெபத்தை தொடர்ந்து சொல். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. இதன் பொருள் என்ன? அர்ச்சிக்கப்படுவதாக அல்லது மகிமை அடைவதாக என்பது உன் நடவடிக்கைகளால் வருபவை. உன்னை காண்பவர்கள் என்னை காண வேண்டும், உன்னோடு பேசுபவர்கள் என் குரலை கேட்க வேண்டும், உன்னோடு பழகுபவர்கள் எனது மனதுறக்கத்தை உணர வேண்டும். அப்போதுதான் எனது நாமம் மகிமைப்படும். ஆண்டவரே, இந்த ஒரு வரியில இவ்வளவு அர்த்தம் இருக்கா? இத்தனால நான் அதை தெரியாம பேசிட்டு இருந்தேன் ஆண்டவரே. இனிமே அதை உணர்ந்து சொல்லுவான் ஆண்டவரே. ஆம், தொடர்ந்து சொல். உம்முடைய ராஜ்யம் வருக. நான் வர தயாராக இருக்கிறேன், நீ தயாரா? நான் வரேனே. இல்லை ஆண்டவரே, நான் வரல. உணர்ச்சி வசப்படாதே. நான் கொடுத்துள்ள இரக்கத்தின் காலத்தை பயன்படுத்திக்கொள். மனமாற்றம் என்பது நாட்களிலோ மாதங்களிலோ முடிந்து விடுவதில்லை. நான் வரும் வரை நிலைத்து இருப்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். இதை மறந்து விடாதே. நல்லது, மேலே சொல். உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக.
இதன் அர்த்தமாவது புரிகிறதா உனக்கு? ஆண்டவரே, பரலோகத்தை ஃபுல்லா உங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்க, பூலோகத்தை ஃபுல்லா மோடி கண்ட்ரோல்ல இருக்கு, அதானே ஆண்டவரே? அப்படியானால் நீ என் கட்டுப்பாட்டில் இருக்கிறாயா? வாரம் தவறாம பூசை வந்துடுறேன். அது இல்லாம தினக்கும் உபதேசாரிக்கிட்ட மெழுகுவத்தி வாங்கி மாதா கேபில கொளுத்திடுறேன், அதானே ஆண்டவரே? என் அருமை மகனே ஆரோக்கியம், நான் கேட்டது அதல்ல. உனக்குள் இருக்கும் இச்சை, முன்கோபம், போலிதனம், ஊதாரித்தனமான செலவுகள், நீ மணிக்கணக்காக பார்க்கின்ற அசுத்தமான காட்சிகள், மற்றவருக்கு தென்படாத தீய சிந்தனைகள், இவையெல்லாம் நீ என் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது வருபவை அல்ல. அதான் ஆண்டவரே, வருஷத்துக்கு ஒரு முறை பாவ சகிதனை பண்ணிடுறேன்ல. என் அருமை மகனே, பாவ சகிதனம் என்னும் திருவருட்சாதனம் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்று விட்டுவிடுவதற்காகவே கொடுக்கப்பட்டது. அதனை மறப்பாயானால் உன் முடிவு பரிதாபமாய் இருக்கும். ஆண்டவரே, என்னை கைவிட்டுறாதீங்க ஆண்டவரே. என் நிலைமையை நினைச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆண்டவரே. பயப்படாதே, நீ ஒத்துழைத்தால் நான் உன்னை பரிசுத்தமாக்குவேன். ஆண்டவரே, நான் இன்னும் ஜெபத்தை சொல்லி முடிக்கல ஆண்டவரே. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். இன்று நீ சாப்பிட்டாயா? பாண்டியன் ரெஸ்டாரண்ட்ல மட்டன் பிரியாணியா சிக்கன் 65 சாப்பிட்டேன். டேஸ்ட் அல்லுது. இன்று நீ வாசித்த இறைவார்த்தை என்ன? இறை வார்த்தையா? அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை ஆண்டவரே. அது எந்த பொருள் காட்சியில் வச்சுக்கிறாங்களோ. அழிந்து போகும் உடலை பாதுகாக்க அனிதிலும் தவறாமல் சாப்பிடுகிறாய். அழியாத ஆன்மாவையோ பட்டினி போடுகிறாய். சரி, விவிலியத்தை எடுத்து வாசி. மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனம். மத்தேயு 6? அதை எங்க தேடுவேன்? ஃபர்ஸ்ட் பைபிளை தேடணுமே. அட எங்க வச்சேன் நானு? அட இங்க இருக்கு. ஒரு தூசியா இருக்கு. எடுத்த உடனே புலம்பல் ஆகுமா? புலம்பலா போச்சு போ. எங்க இருக்கு? இவர் வேற ராத்திரி நேரத்தில் வந்துட்டு ஏதாவது சொல்றாரு. நான் எங்கன்னு தேடுவேன் இதை போயிட்டு. என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஆண்டவரே, மத்தேயு நற்செய்தி பழைய ஏற்பாடுல தானே இருக்கு. மகனே, நீ எவ்வளவு கீழ்நிலை இருக்கிறாய் பார்த்தாயா? ஆலயத்திற்கு போகும்போது என்றாவது பணம் இல்லாமல் போனதுண்டா? அது எப்படி ஆண்டவரே போக முடியும்? பூசைக்கு போனாலே கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து டீ வாங்கி கொடு, பிஸ்கெட் வாங்கி கொடு, பஸ்ஸில் இருக்கிற காசெல்லாம் காலி பண்ணிடுறானுங்க. அது ஏன் ஆண்டவரே? வீட்டுல இருந்து பஸ்ல வருங்கன்னா டிக்கெட் எடுக்காம வந்தா கண்டக்டர் கழுத்தை ஊச்சி வெளியே தள்ளுறான். உங்களுக்கு தெரியாததா? வேதாகமத்தை மட்டும் கையில் எடுத்து செல்ல சிரமமாக உள்ளது உனக்கு. அதை நீ ஒரு பொருட்டாகவோ கருதவில்லை. ஆலயத்திற்கு செல்வது என்னை மட்டும் பிரியப்படுத்தவே, சக மனிதர்களே அல்ல. நான் சொன்ன வசனம் இதுவே. என் அரசையும் எனக்கு ஏற்படுவதையும் முதலில் தேடுங்கள், இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். தொடர்ந்து ஜெபத்தை சொல். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். கிங்ஸில் நீ இன்னும் மன்னிக்கவில்லையா? ஆண்டவரே, அவனை மட்டும் மன்னிக்க சொல்லாதீங்க ஆண்டவரே. எங்க அத்தை பொண்ணு கல்யாணத்துக்கு வந்து அத்தனை பேர் முன்னாடியே நான் அசிங்கப்படுத்தினா, அவனை மட்டும் நான் மன்னிக்க மாட்டேன். அப்படியானால் நானும் உன்னை மன்னிக்க முடியாது. ஆண்டவரே, அப்படின்னு மட்டும் என்ன கைவிட்டுறாதீங்க ஆண்டவரே. 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அக்கா கூட பேசாம இருந்த ஆண்டவரே, சின்ன சண்டையால. ஆனா அவங்களை இப்ப மன்னிக்கணும்னு நினைக்கிறேன் ஆண்டவரே, இப்ப மன்னிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க இப்ப என் கூடிய இல்ல ஆண்டவரே, என் கூடிய இல்ல. இப்ப மனது உறுதுற ஆண்டவரே, அவங்கள மன்னிக்கணும்னு. ஆனா அவங்க இப்ப என் கூடிய இல்ல ஆண்டவரே. மகனே, நீ உன் தவறை உணர்ந்து
பிறரை மன்னிக்க முற்பட்ட வேளையில் நான் உன்னை மன்னித்து விட்டேன். இப்போது உன் மனம் எப்படி உள்ளது? ஆண்டவரே, என் மனசு இப்போ ரொம்ப அமைதியாக இருக்கு ஆண்டவரே. இவ்வளோ நேரம் உங்கள் கூட பேசும் போதெல்லாம் இந்த இரவில் எனக்கு தூக்கம் வந்தது ஆண்டவரே. ஆனால் இப்போத்திலிருந்து உங்கள் கூட இந்த இரவு முழுக்க பேசிகிட்டே இருக்கணும் போல இருக்கு ஆண்டவரே. நல்லது, நீ இன்னும் ஜெபத்தை சொல்லி முடிக்கவில்லை. எங்களை சோதனைகள் விடவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். நிச்சயமாய் நான் உனக்கு உதவி செய்வேன். ஆனாலும் பாவ சந்தர்ப்பங்கள் வரும்போது பாம்பை கண்டு விலகுவது போல வேகமாய் நடந்து கொள். ஆண்டவரே, வீக்கெண்டில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட வராங்க, வீட்டுக்கு வந்து பப்புக்கு போகலாம் பாருக்கு போகலான்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஆண்டவரே. அவங்கள என்னால் தவிர்க்க முடியல ஆண்டவரே. அவர்களை பிரியப்படுத்துவதற்காகவே செய்தேன், மற்றவர்கள் மனம் புண்படக்கூடாது என்பதற்காகவே செய்தேன் என்று சொல்லுகிறாயா? அப்படியானால் என்னை நீ துக்கப்படுத்துகிறாய். ஆண்டவரே, புரியல ஆண்டவரே, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். சரி, உனக்கு புரியும்படி சொல்கிறேன். உலகத்தை திருப்திப்படுத்த என்னையும் திருப்திப்படுத்த நினைக்காதே. நீ என் கோயில் என்றும் என் ஆவி உன்னில் குடியிருக்கிறது என்றும் உனக்கு தெரியாதா? என் கோயில் தூயது, அக்கோயிலை அழிக்காதே. இதை நீ அசட்டை செய்து வாழ்வாயானால் உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்கிறாய். அதற்கான தண்டனை நீயே தேடிக்கொள்கிறாய். இது நிச்சயம். ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே. இத்தனை நாளா நான் செஞ்சுட்டு வர எல்லா தப்பும் கரெக்டுன்னு நினச்சி செஞ்சேன் ஆண்டவரே. ஆனால் இந்த இரவில் தாண்டவரே நான் உணர்ந்துறேன் நான் செஞ்சது எல்லாமே தப்புன்ட்டு. ஆரோக்கியம், என் மகனே, தாழ்வு மனப்பான்மை அல்ல, தாழ்ச்சியே நான் விரும்புகிறேன். ஆண்டவரே, இந்த இரவு எனக்கு மறக்க முடியாத இரவாக இருக்கு ஆண்டவரே. உங்கள் கூட பேசினதுலேருந்து வாழ்நாளில் இனிமேல் ஒவ்வொரு நாளும் எனக்கு சந்தோஷமாக அமையும்னு தோணுது ஆண்டவரே. இனிமே இந்த பரலோகத்தில் இருக்கிற மந்திரத்தை ஒவ்வொரு நாளும் நான் உணர்ந்து சொல்லுவேன் ஆண்டவரே. அதை எல்லாருக்கும் உணர்த்துறபடி அவங்களுக்கு அறிவித்து அவங்களும் அதை உணர்ந்து சொல்கிறபடி வழிநடத்துவேன் ஆண்டவரே. பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ஆமென். சகோதர சகோதரிகளே, இவ்வளோ நாளாக நம்மளும் இந்த ஆரோக்கியம் மாதிரி பரலோக மந்திரத்தை தெரியாமல் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இந்த நாடகத்து மூலமாக அதை எப்படி சொல்லணும்னு ஒரு சின்ன முயற்சி எடுத்திருக்கோம். நீங்களும் இனிமேல் வாழ்க்கையில் உணர்ந்து இந்த பரலோக மந்திரம் சொல்லணும்னு நாங்கள் கெஞ்சி கேட்டுக்கிறோம். நன்றி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அற்புதர் இயேசு டிவியிலேருந்து திரும்பியும் உங்களோட நெல்சன். ஃப்ரெண்ட்ஸ், அற்புதர் இயேசு டிவி உங்களோட டிவின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த அற்புதர் இயேசு டிவி மூலியமாக நாங்கள் 24 மணி நேரமும் ஒவ்வொரு சர்ச்சுக்கும் போய் நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பல நிகழ்ச்சிகளை ஷூட் பண்ணி உங்களோட வீட்டுக்கு நாங்கள் கொண்டு வரோம். நான் எப்போவுமே சொல்கிறது தான், அற்புதர் இயேசு டிவி தொடர வேணும்னா இது உங்களோட காணிக்கையால் தான் நம்ம தொடர முடியும். அற்புதர் இயேசு டிவிக்கு கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவையும் உங்களுக்கே தெரியும், இது நீங்கள் கடவுளுக்கு கொடுக்குற காணிக்கை. உங்களோட காணிக்கை மூலியமாக அற்புதர் இயேசு டிவி லட்சக்கணக்கான வீடுங்களுக்கு, ஒவ்வொரு டரோட உள்ளே இருக்கிற ஆன்மாவுக்கும், ஒவ்வொரு நபருக்கும் ஆன்மீகத்தில் இன்னும் வளர இயேசு ஆண்டவரோட பெயரால் நாங்கள் இந்த டிவி நீங்கள் கொடுக்குற காணிக்கைன்னு இதுக்காக தான். இதன் மூலியமாக நீங்கள் கொடுக்குற காணிக்கை மூலியமாக பல லட்சக்கணக்கான பேரோட வீடுங்களில் பாட்டு, கிறிஸ்துவ பாட்டு, கிறிஸ்துவ படங்க, கிறிஸ்துவ செய்திகள் போன்ற பல நிகழ்ச்சிகளை நாங்கள் 24 மணி நேரமும் கொண்டு வரோம். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவையும் நாங்கள் வீணாக்கிறது இல்லை. ஒவ்வொரு ரூபாவையும் நாங்கள் சேர்த்து வச்சு நாங்கள் மாதமாக நாங்கள் கேபிள் வாடகையும் சரி, எங்களோட ரூம் ரெண்ட்டும் சரி, பல செலவுகளை நீங்கள் கொடுக்குற காணிக்கையில் தான் நாங்கள் செலவு பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கே தெரியும், எத்தனையோ கத்தோலிக்க, எத்தனையோ கிறிஸ்துவ சேனல்கள் இருந்தாலும் எல்லாரும் என்னை போல தான்
மாதம் ஒவ்வொரு நாளும் கேட்டுட்டு இருக்காங்க. அதே போல தான் இந்த டிவி ஊழியத்தை வளர்க்கவும் தொடரவும் உங்ககிட்ட நாங்கள் கேட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இந்த டிவிக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, நெல்சனுக்கு இல்லை. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவும் உங்களோட குடும்பத்திற்கும், நீங்கள் செய்கிற தொழிலுக்கும், உங்களோட வளர்ச்சிக்கும், நீங்கள் ஆண்டவரோட வேலையில் பங்கு எடுக்கும்போது கண்டிப்பாக ஆசீர்வாதம் வரும். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டும் இல்லை, இது செய்கிற ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக வரும். ஸோ அற்புதர் இயேசு டிவிக்கு முந்தின வரைக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ண பாருங்கள். இது உங்களோட டிவி. இந்த டிவிக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். மணி ஆர்டர், பேங்க் மற்றும் நீங்கள் சப்போஸ் வர முடியலன்னா கால் பண்ணுங்கள், நாங்கள் வாங்கிக்கிறோம். ஆனால் உங்களோட காணிக்கையில் தான் அற்புதர் இயேசு டிவி தொடர்ந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஏன்னா இதுதான் உண்மை. ஸோ உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம் அற்புதர் இயேசு டிவி சார்பாக நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமது அற்புதர் இயேசு டிவியில் ஒளிபரப்பாகும் எழுச்சியூட்டும் இறை செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும், இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும், இந்த பணி எந்த தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும், தேவைகள் சந்திக்கப்படவும் உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள்: பேங்க் டீடைல்ஸ், Bank of India, account name Jesus Helps, account number 80331000000196, bank name Bank of India, bank branch Washerman Pet. State Bank of India, account name Nelson Anthony L, bank name State Bank of India, account number 3078756565, IFSC code SBI N 0001794, branch New Washerman Pet. Address for money order, DD and check. Arpudar Esu TV, 56/11, Avur Muthaiya Street, New Washerman Pet, Chennai 81. Contact numbers 8148912933, 9789866627 and 9790721603. Email ID nelsonajokiyam@gmail.com. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.